அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிலிப்பாயி பட்டணத்தில் என்ன நேர்ந்தது என்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு தியானிப்போம். அதாவது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறாரு, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அதாவது தெசலோனிக்கே சபைக்கு பிலிப்பு பட்டணத்தை பற்றி பவுல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் இல்லை, பிலிப்பி பட்டணத்தில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்கிற கேள்விகளுக்கு இன்றைய தியானத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பட்டணத்துக்கும் என்ன ஒத்துமைன்னா, இந்த தெசலோனிக்கே பட்டணமும் இந்த பிலிப்பாயி பட்டணமும் இருக்கிற இடம் மாசிதோனியா என்கிற அந்த நாடு. அதில் தான் இந்த 2 பட்டணங்களும் இருக்குது. 2ம் பக்கத்தில் இருக்குது என்பதை பார்க்க முடியும். 160 கிலோமீட்டர் என்று சொல்லி அதை இதில் பார்க்குற விக்கிபீடியாவில். ஸோ இன்றைக்கி நம்ம பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் ஏன் போனார், அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சில பாயிண்ட்ஸ் இங்கே போட்டிருக்கிறேன். இது நடந்த காலகட்டம். எப்போ பவுல் பிலிப்பாயி பட்டணத்துக்கு போனாருன்னா 50லேருந்து 51 ஏடியில் போனார் என்று சொல்கிறாங்க. அப்படி அவர் போனதுக்கு நோக்கம் என்ன? அங்கே போய் தேவனுடைய சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுவுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் போய் பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை நிறுவுகிறார். தேவ சபை நிறுவப்படுகிறது. ஸோ யூரோப்பிலே அதுதான் முதல் சபை என்று சொல்லப்படுது. அடுத்தது என்னென்னா, இது எப்போ போனார்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2வது மிஷினரி பயணத்தில் இந்த பட்டணத்துக்கு அவர் போகிறாரு. இந்த பிலிப்பாயி பட்டணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரோமர்களுடைய ராஜ்யத்தில் இது இருக்குது. கிழக்கு மாசிதோனியா பக்கத்தில் இது இருக்குது. இந்த பட்டணம் எப்படி இந்த பெயரை பெற்றது என்று சொல்லி பார்த்தோம்னா, மாவீரன் அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா, அலெக்சாண்டர் த கிரேட், அவருடைய தகப்பனுடைய பெயர் பிலிப்பு. அவருடைய பெயரில் தான் இந்த பட்டணம் அழைக்கப்படுகிறது. ஸோ மாசிடோனியா. ஸோ பிலிப்புக்கு பெயரும் மாசிடோன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் நம்ம இந்த பிலிப்பாயி பட்டணம். இந்த மேப் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த மேப்பில் தான் பவுல் வந்த அந்த 2வது மிஷினரி பயணத்தில் அவர் எங்கெல்லாம் போனார் அப்படிங்கிறது இருக்குது. இதை பார்த்திங்கன்னா, அவர் இந்த மேலே இருக்குது பாருங்கள், மாசிடோனியாவில் பிலிப்பி அப்படிங்கிற இந்த பட்டணம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே அவர் இறங்குறாரு, இடத்துல தொடர்ந்து போகிறார். சரி, இவர் எந்த சூழ்நிலையில் இந்த பிலிப்பாயி பட்டணத்துக்கு வந்தார், இந்த பட்டணத்துக்கு போகும்படி தேவன் அவருக்கு சொன்னாரா? அப்புறம் அப்படி அவர் தேவன் சொல்லி தான் அங்கே போனார்னா, அங்கே அவருக்கு நிறைய உபத்திரவங்கள் நேர்ந்ததே. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? தேவனுடைய அழைப்பில் தானே போனார், ஆனால் அங்கே வெகு பாடுபட்டோம்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் அந்த பாடுகள் அவருக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்தது, அவர் உண்மையிலேயே போன இடத்துல அந்த சபையை நிறுவ முடிந்ததா? எத்தனை பேர் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க? எப்படியெல்லாம் தடை வந்தது? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு விரிவாக பார்ப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் நிருபத்தில் நம்ம 8லிருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்களில் அவர் எந்த சூழ்நிலையில் பிலிப்பி பட்டணத்துக்கு போனாருங்கிறத குறித்து நம்ம தியானிக்கலாம். இதில் போட்டிருக்குது, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நயோபலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி. அதாவது மிஷினரி பிரயாணத்தில் இருக்கிற பவுல் இங்கேருந்து இந்த போகிறாரு பாருங்கள், இந்த த்ரோவாஸ்னு போட்டிருக்குதா, இங்கே வெளியே வர்றாரு.
வந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடக்குது, அவருக்கு ஒரு தரிசனம் இரவில் கர்த்தர் கொடுக்குறாரு. அதில் மாசிதோனியா என்கிற இந்த நாடு, இங்கே இருக்கிற இந்த பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் பவுலுக்கு தரிசனத்தில் காணப்படுறான். அவன் சொல்கிறான், வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து நிச்சயித்து கொள்கிறாரு, தேவன் அழைத்த பிரயாணத்தில் அடுத்து போக வேண்டிய இடம் இதுதான். ஸோ இது ஒரு வெளிப்பாடு பாருங்கள். பவுலுக்கு தேவன் எப்படி பேசினார் என்று சொல்லி பார்க்கும்போது, நேரடியாகவே சுவிசேஷத்தை ஆண்டவர் தான் அவருக்கு சொன்னதை அவர் எழுதுகிறாரு. கலாத்தியா சபைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் இந்த சுவிசேஷத்தை ஒரு மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை, கட்டுறதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு இதை வெளிப்படுத்தினார்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அப்போஸ்தலர் அதிகாரத்தில் எழுதுகிறாரு, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அவருக்கு எப்படி தரிசனமானார் என்று சொல்லி கூட எழுதுகிறாரு. இப்படி நிறைய இடங்களில் டைரெக்டாக ஹி ஹஸ் காட் த விஷன்ஸ் ஃப்ரம் த லார்ட் அண்ட் ஹி ரிசீவ்ட் த மெசேஜ். இப்போ இந்த இடத்துல ஒரு மாசிதோனியா பட்டணத்தில் இருக்கிறவன் கூப்பிடுறது மாதிரி ஒரு விஷன் பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு தான் புறப்பட்டு போகிறாரு. சரி, இது வந்து அவர் அங்கே போனதுக்கான காரணம், எப்படி அங்கே போனார் என்று சொல்லி. அடுத்தது அங்கே என்ன நேர்ந்தது, அந்த பட்டணத்தில் நடந்த காரியம் என்ன, சுவிசேஷம் அறிவிக்கத்தானே போகிறாரு. ஆனால் இப்போ அந்த பட்டணத்தில் என்னென்னா பாருங்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 16ஆம் அதிகாரத்தில் 12-15 வசனம், அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். ஸோ மக்கதோனியாங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்டில் எங்கே போகணுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, அதனுடைய தலைமையகம் அந்த மாசிதோனியா, அது பிலிப்பி பட்டணம், அதுக்கு வந்து அங்கே வந்து சேர்றாங்க. அப்போ அந்த பட்டணத்தில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது ஓய்வு நாளில் அவங்க எப்போது என்ன செய்வாங்க, ஜெப ஆலயத்துக்கு தான் போவாங்க. பவுல் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் போய் இருப்பார். அவங்க அந்த பழைய ஏற்பாட்டு ஆகமங்களை வாசித்து முடித்த பிறகு உபதேசம் பண்ணுவார். ஆனால் இந்த ஊரில் அப்படிப்பட்ட ஜெப ஆலயம் இருக்கவில்லை. இப்போ பாருங்கள், ஓய்வு நாளில் என்ன செய்கிறாரு, பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்திருந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்கே ஜெப ஆலயம் இல்லாததுனால ஒரு ஆற்று பக்கத்தில் போய் இருந்து அங்கே ஜெபிக்கிறதுக்கு போகிறாரு. மற்ற யூதர்களும் அங்கே வருவாங்கன்னு சரித்திர குறிப்பில் போட்டிருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவர் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேடிஸ் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுறாரு. அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இப்போ மிஷினரி பிரயாணத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அனுப்பப்படக்கூடிய தேவ மனுஷன் அப்போஸ்தலன் போகிறாரு. ஆனால் ஒரு பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணாரா, போய் ஒரு பெரிய சபையில் நின்று பிரசங்கம் பண்ணாரான்னு பார்த்தா இல்லை, ஒரு ஆற்றுப்படுகையில் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே வந்திருக்கிறவங்க எதேச்சியாக வந்தது போல் காணப்படுது இல்லைங்களா? ஆனால் அங்கே இருந்திருக்கிறவங்களில் ஒரே ஒரு லேடி, அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து கொடுக்குறாரு. அநேகம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த ஒரு லேடியுடைய இருதயம், லீதியால் அவங்களுடைய இருதயம் திறக்கப்படுது. இவங்க இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அது மட்டுமல்ல, பவுல் இடத்துல கேட்டுக்கொள்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருங்க, என்னை நீங்கள் விசுவாசம் உள்ளவன்ட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவரை பர்சுவேட் பண்ணி அழைத்து கொண்டு போகிறாங்க. பிறகு நடந்த காரியம் இப்படி முதலாவது ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு அம்மா ஞானஸ்தானம் வாங்குகிறாங்க. பண்ண பிறகு இந்த 16-23 வசனம், இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, இப்போது முதல்ல நடக்குது ஒரு நல்ல காரியம். கர்த்தருக்குள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்துட்டாங்க.
இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இந்த ப்ராப்ளத்தை பற்றி இங்கே நம்ம வாசிக்கிறோம். எப்படி அவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, இவங்க போன இடத்துல குறி சொல்கிற ஆவி உடைய ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறாள். அவள் தன்னுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கி கொடுக்குறாள். எப்படின்னா, குறி சொல்லுகிற ஆவி உள்ள அவளை வைத்து குறி சொல்கிறது. அப்போ குறி சொல்லுதல் என்ற ஒரு காரியம் இன்றைக்கி இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ஜாதகம், ஜோசியம், குறி சொல்கிறது இதெல்லாம் கூட இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, தேவனிடத்திலிருந்து செய்தியை பெறுவதில்லை, பொல்லாத வழிகளில் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அசுத்தாவிகளை கொண்டு சொல்லக்கூடிய காரியமாக இருக்குது. அப்போது சாத்தானு என்ன செய்கிறான், கவுண்டர் ஃபீட் காரியங்களை வைத்திருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி தேவன் வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறாரோ, நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுக்குறாரோ, அதே மாதிரி இந்த பக்கம் கவுண்டர் ஃபீட்டாக டெவிலும் என்ன செய்கிறான், குறி சொல்லுகிற ஆவி மூலமாக சிலருக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தி அது மூலமாக பாருங்கள் நிறைய இன்கம் அவங்க எஜமானுக்கு. அந்த அந்த குறி சொல்லுகிற அந்த பெண்ணை வைத்து நிறைய ஏர்ன் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் அந்த பிள்ளைகிட்ட என்ன கேட்க வந்திருக்காங்க, ஃப்யூச்சரை பற்றி கேட்க வந்திருக்காங்க. இது பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய பண ஆதாயம் கிடைத்திருக்கு. ஸோ அந்த பிள்ளை என்ன செய்து பாருங்கள், அது அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்கிற ஆவி என்ன பண்ணுது, இந்த தேவனுடைய மனுஷர் வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. அது பார்த்துட்டு என்ன பண்ணுது, பின்னாடியே போய் சத்தம் போட்டு சொல்லுது. பாருங்கள், இவங்க தேவ மனுஷர், இவங்க தேவனுடைய வழிகளை நமக்கு சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லுது. ஏதோ நமக்கு அது நல்லது மாதிரி தோணும். என்னது நல்லதை, உண்மையைத்தானே சொல்கிறா, கரெக்டாக தானே சொல்கிறா. இப்போ இதை கேட்டு மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த பிள்ளைக்கு நிறைய பேர் இந்த பிள்ளை சொன்னால், குறி சொன்னால் கரெக்டாக இருக்கும், அப்போ இது சொல்லுதுன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு வருவாங்களா என்ன? இல்லை. பவுல் பார்த்து கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கள், பவுல் சினங்கொண்டு அவளை திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னாள். அப்போ என்ன நடந்திருக்குது, இந்த குறி சொல்லுகிற ஆவி தேவ மனுஷரை பார்த்து சாட்சி கொடுப்பதனாலே தேவனுக்கு மகிமை இல்லை. பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே இந்த அசுத்த ஆவிகள் புறப்படுறதுக்கு முன்னாடி இயேசுவை வெளிப்படுத்த ட்ரை பண்ணோம். அவர் வாயை மூடிட்டு கிளம்பி போன்னு தான் சொல்லுவார். எங்கேயுமே பார்த்திங்கன்னா பிசாசு இது பண்ணுறதுக்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. அவருடைய நாமத்தை சொல்லவோ அவரை பற்றி சொல்லவோ அனுமதிப்பதில்லை. இமீடியட்டாக அதை அதட்டி வெளியேற்றி விடுகிறார். அப்போ இங்கேயும் பவுல் என்ன செய்கிறாரு, அந்த ஆவியை பார்த்து நீ இவளை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனேயே அது புறப்பட்டு போய் விடுகிறது. இதுக்கு பிறகு என்ன நடந்தது, அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை, ரோமர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறை காவலனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்போ பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது மாசிதோனியாவில், பிலிப்பி பட்டணத்தில். ஸ்தாபிக்கப்பட்ட உடனேயே சாத்தான் எப்படி அதுக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் மூலமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றான். இப்போது பவுல் அதை துரத்தி விட்டார். துரத்தி விட்ட பிறகு நடந்த காரியம் என்ன, இந்த ஜனத்து பட்டணங்கள் எல்லாம் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இப்போ அதை திரும்பும்படி சாத்தான் என்ன பண்ணுறான், அவளை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்த அவளுடைய எஜமான்கள் எல்லாரும் தங்களுடைய வருமானம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் அவர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லாத குற்றச்சாட்டு.
இவங்க வந்து நிறைய மெத்தட்ஸை சொல்கிறாங்க, இது ரோமன்ஸுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத மெத்தட்ஸ் இது அப்படின்னு சொல்லி சொன்னது உடனேயே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு இது மாதிரி அவ்வளோ பேர் அவங்களுக்கு எதிராக திரும்பி அவங்க ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க, அநேக அடிகள் அடிக்கிறாங்க. அடித்து அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போட்டுடுறாங்க. ஸோ அந்த பெர்சிக்யூஷன் வருது பார்த்திங்களா, சுவிசேஷத்தின் நிமித்தம். இப்போ பார்த்திங்கன்னா தேவ அறிவிப்பின்படி தான் பவுல் போனார், சொந்த யோசனையில் போகலை. கர்த்தர் சொன்னதை தான் செஞ்சார், சரியானதை தான் செய்கிறாரு. ஆனால் போராட்டம் வந்திருக்குது. அந்த போராட்டத்தை கர்த்தர் எப்படி நன்மையாக முடிய பண்ணுகிறாருங்கிறது தான் விஷயம். நமக்கு இது பார்க்கும்போது ஒரு ட்ராஜிக் எண்டு மாதிரி தோணும். இல்லை, இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் அ க்ளோரியஸ் ஸ்டார்ட். இப்போ என்ன நடக்குது இதுக்கு பிறகு பாருங்கள். அப்போஸ்தலர் 16:24-23. இப்போ பவுலை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உள்ளறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இப்போது ஜெயிலில் அவங்கள வைத்த உடனேயே என்ன நடக்குது, அங்கேயும் போய் பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக பாடல் பாடி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற இடம் சிறைச்சாலை. அவங்க வந்து அவங்களுடைய ஒஸ்ட் டிஃபிகல்ட் டைமில் இருக்கிறாங்க. ஒஸ்ட் நைட்மேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஆனால் அவங்க வாய்கள் கட்டப்படலை, சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, கையையும் காலையும் தானே நீ மாட்டி வச்சுருக்க, நான் சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதிப்பேன்னு சொல்லி சிறைச்சாலையிலேயே தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. கூட இருக்கிற சிறைச்சாலையின் மற்ற கைதிகளும் இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போது தேவன் சிறைச்சாலைக்கு பவுலை அழைத்து கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அங்கே ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருந்திருக்குது. அதன் நிமித்தம்தான் அவங்க அங்கே போனாங்கங்கிறத நம்ம காண முடிகிறது. பாருங்கள், நேற்று நான் ஒரு டெஸ்டிமோனி கேட்டேன். ஈரானில் இருந்து ரட்சிக்கப்பட்ட 2 சகோதரிகள் அவங்க சாட்சியை கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இஸ்லாமில் இருக்கிற அவங்க 2 பேரும் அந்த மதத்தில் உள்ள கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி அதில் ஒரு வெறுமை இருக்கிறத கண்டு மெய்யான தேவன் யாருன்னு சொல்லி அந்த சகோதரி ரொம்ப பாடோட ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்களாம். ஏன்னா அவங்க எல்லா இதையும் எடுத்து வாசித்து பார்க்குறாங்க, யார் மெய்யான தேவன்னு தெரியல. இந்த மதத்தில் போதிக்கிற இஸ்லாமியத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த தேவன் உண்மையானவரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கேள்வி வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வானத்தை நோக்கி பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் உண்மையானவர்னா எனக்கு நீங்கள் அவங்கள வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவங்க உறவினராக இருக்கிற ஒரு பெண் வந்து பைபிளில் இருந்து எழுதப்பட்ட ஒரு சிறு கட்டுரை ஒன்றை கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்க சொன்னாங்களாம், இதை வாசித்து பாரு, ஆனால் இதனுடைய கடைசி பக்கத்தை மட்டும் வாசிக்காத, ஏன்னா அது வந்து மனம் திரும்புதலுக்கான ஒரு ஜெபம். எனக்கு வந்து அது உண்மையானு தெரியல, பட் ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள் என்னுடைய இருதயத்தை தொட்டுதுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்க அதை வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் இவைகள் என்று அந்த சகோதரி அறிந்து கொள்ளுகிறாங்க. அறிந்து கொண்டு அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்க ஏசப்பாவை. அவங்க வந்து அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படும் போது பைபிள் அவங்க கையில் இல்லை. கஷ்டப்பட்டு இன்னொருத்தர் மூலமாக ஆயிரக்கணக்கான வேத வசனங்களை அவங்க பெற்றுக்கொண்டு நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஈரான் முழுவதும் நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்து கொண்டு இருக்கும்போது தேவனுடைய வசனம் பரம்பி பெருகுது. இந்த நேரத்தில் அவங்க சிறைச்சாலையில் கொண்டு வைக்கப்படுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த ஜெயிலில் இருந்த நாட்களில் அவங்களுக்கு மிகுந்த உபத்திரவம், அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, நிறைய டார்ச்சர் ஜெயிலில். அந்த சிச்சுவேஷனில் அவங்க இருக்கும்போது அங்கே
அநேக ஸ்திரீகளுக்கு அவங்க சுவிசேஷத்தை சொல்ல முடிந்திருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த வேறு வழி இல்லாமல் இருந்த நிறைய பெண்களுக்கு இவங்க சத்திய வசனத்தை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் அவங்க சிறையில் இருந்தாங்களாம். ஆனால் அநேக விசுவாசிகள் அவங்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு ஏற்ற வேளையில் அவங்கள சிறைச்சாலையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டார். இப்போ அவங்க சிறைச்சாலையில் இருந்தப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன செஞ்சோம், மற்ற கைதிகளுக்கும் நாங்கள் சொல்ல முடிந்தது. இதை அவங்களால தடுக்க முடியல, சிறை அதிகாரிகளால் ஒன்றுமே செய்ய முடியலை. They were doing some kind of threatening and torture, but they could not stop them from doing God's work. அப்போது உபத்திரவங்கள் பிரச்சனைகளுக்கு வாயிலாக மத்தியிலையும் சுவிசேஷத்தை தேவன் அதிகாரத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு அறிவிக்கும்போது யாரும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறத அந்த சாட்சியில் பார்க்க முடியுது. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், நான் அந்த செய்தி நான் பார்த்த அந்த யூடியூப் வீடியோவை உங்களுக்கு இன்றைக்கி ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி அன்னைக்கு நடந்த ஒரு காரியம் இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சத்திய வசனம் பரம்பி பெறுகிறது. இப்போது பவுல், சீலா இவங்களுடைய கட்டுகள் உடனடியாக அங்கிருந்து உடைக்கப்படுது. அப்படி அவங்க உடைக்கப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, சிறையின் அதிகாரி இருக்கிறான் இல்லையா, அவன் வேகமாக ஓடி வர்றான். ஐயோ, சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் தப்பிச்சாங்கன்னா ஜெயிலரை கொலை பண்ணிடுவாங்க, அதனால் நம்மளே தற்கொலை பண்ணிக்கிடுவோன்னு சொல்லி அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ பவுல் சொல்கிறான், சத்தம் போட்டு சொல்கிறாரு, நீ உனக்கு கேடு செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம்னு சொன்ன உடனே அவன் சொன்ன வார்த்தை பாருங்கள். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு ஆண்டவன்மாரே, இங்கிலீஷில் சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஏன்னா எவ்வளோ மரியாதையாக ஆண்டவன்மாரேன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், நடந்த இந்த பெரிய ஒரு ஷேக்கப், என்ன ஒரு பெரிய அதிர்ச்சி நில அதிர்ச்சி மாதிரி வந்தது. இவங்க கட்டுகள் உடைஞ்சிருக்குன்னா இவங்க சாதாரண ஆளாக இருக்க முடியாது, தேவன் அனுப்பினவங்களாக தான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நான் ரட்சிக்கப்படணும், நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, அப்போது அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், அங்கே போய் அவருடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் காஸ்பலை ப்ரீச் பண்ணி எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுறாங்க. அப்போது இந்த சிறையின் அதிகாரி அவரும் அவர் வீட்டாரும் ரட்சிக்கப்படும்படி தேவன் அருளி செய்கிறார். அப்போ இந்த உபத்திரவங்கள் பவுலுக்கு வந்தது, ஆனால் அதனுடைய எண்டில் தெர் இஸ் அ க்ளோரியஸ் பிகினிங். ஏன்னா இந்த சிறையின் அதிகாரி ரட்சிக்கப்படுறாரு, அதே மாதிரி லீதியால் ரட்சிக்கப்பட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, பவுல் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நம்ம உங்களை கைது பண்ண சொன்ன அதிகாரிகள்லாம் உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, எங்களை பப்ளிக்காக அடித்து அவமானப்படுத்திட்டு ப்ரைவேட்டாக எங்களை போக சொல்கிறானா, அதெல்லாம் முடியாது, அவனை வர சொல்லு, எங்களை எவன் அரெஸ்ட் பண்ணானோ அவனை இங்கே வர சொல்லு, நான் ரோமன் சிட்டிசன் அப்படின்னு சொன்ன உடனேயே நடுநடுங்கி போகிறானுங்க இவரை அரெஸ்ட் பண்ணவனுங்க. கெஞ்சுறானுங்க, ஐயா தயவு செஞ்சு போயிருங்க. ஏன்னா ரோமன் சிட்டிசனை விசாரணை இல்லாமல் இந்த மாதிரி அடிக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. அதனால் மிகவும் பயந்து கெஞ்சி அவர் அந்த பட்டணத்துலேருந்து போகும்படியாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவ அழைப்பினாலே போகிறாரு. போகிற இடத்துல அவர் சொன்ன வேலையை அற்புதமாக ஆண்டவர் சொன்னபடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆனால் உபத்திரவம் வரும்போது ஏதோ ட்ராஜிக்காக நடந்துருச்சு, தப்பாக ஏதோ விஷயம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இவைகள் எல்லாமே பார்ட் ஆஃப் த பிளான் ஆஃப் த சால்வேஷன், ரட்சிப்பினுடைய திட்டமாக இருக்குது. இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவம், அதன் மூலமாக அநேகருக்கு இந்த சத்திய வசனம் விதைக்கப்படுகிறது, அதை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போது நமக்கு தேவன் கிருபையாக இதை தந்திருக்கிறாரு, நம்ம இதை பெற்றுக்கொண்டோம்.
இப்போ நம்ம அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, உபத்திரவம் வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பதற்கு இந்த வார்த்தை நம்மளை திடப்படுத்துது. அது மட்டுமல்ல, உபத்திரவங்களின் வாயிலாக சத்திய வசனம் பிரசங்கிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியுது. ஆமென்.